ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பழச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பழச்சாற்றை வந்து நம்ம தினமும் காலையில் வந்து வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஒரு மாதம் அந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போதே நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல வித்தியாசம் தெரியும். நம்மளோட சருமம் வந்து நல்ல ஜொலிக்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். பழச்சாறை நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால வந்து நம்ம தோலில் சுருக்கங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல இளமையான தோற்றமும் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு தேவை வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆப்பிளில் பாதி. இந்த கேரட் வந்து நீங்கள் கொஞ்சம் மெலிசான கேரட்டாக இருந்தால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய கேரட்டாக இருந்தால் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து தோல் சீவிடலாம். இந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் வந்து நம்ம சீவிடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த ஜூஸரில் போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கேரட்டு, அதனால் ஓடிடுது. கேரட்டை வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுடலாம். பீட்ரூட்டில் வந்து நம்ம பாதி பீட்ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணிகிட்டே தோல் சீவிடலாம். இதை பாதி கட் பண்ணியாச்சு. இதை வந்து தோல் சீவிடலாம். தோலை வந்து போட்டுட்டு இந்த பீட்ரூட்டையும் நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஜூஸரில் போட்டுடலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதை நம்ம அரைக்க போகிறோம். ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும். வந்து ஜூஸரில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிளையும் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த பாதி ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ மிக்சரை வந்து நம்ம மூடி இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து ஸ்மூதி மோடு தான் யூஸ் பண்ணேன். அதுவே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிரும். அதனால் வடிகட்ட வேண்டியதில்லை. இதை வந்து கிளாஸில் ஊற்றிடலாம். நான் வந்து இதில் சர்க்கரையோ தேனோ எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இந்த கேரட் அப்புறம் பீட்ரூட் ஆப்பிளோட இனிப்பே வந்து இதுக்கு போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஏபிசி ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு.
இந்த பழச்சாறை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.